பெண்கள் பாதுகாப்பில் உண்மையான கவனம் செலுத்தாமல் அரசியலாக்குவதாக சென்னை உயர்நீதிமன்றம் விமர்சனம் செய்திருக்கிறது. பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டெபி இணைப்பில் இணைக்கிறார். ஸ்டெபி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். மோகன், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது தொடர்பாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாட்டாளி மக்கள் இயக்கத்தின் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமக கட்சி நிர்வாகிகள், குறிப்பாக சௌமியா அங்குமணி உள்ளிட்ட பல பேரை காவல்துறையினர் தடை மீறி கைது செய்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதில் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் பெண்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்துவது குறித்து அரசியலாக்குவதையே குறியாக இருப்பதாக நீதியரசர் வேல்முருகன் கடுமையாக சாதிக்கிறார். மேலும் பாமகவின் போராட்டத்திற்கு அனுமதி கோரி பாமக வழக்கறிஞர் பாலு தாக்கல் செய்த போது விசாரணையின் போது இந்த விசாரணையில்தான் நீதிபதி கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த விசாரணை தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்டெபி. பெண் குழந்தைகளை பாதுகாப்பு வேணும்.